ஸ்கூலுக்கு போனோமா, நல்லா படிச்சோமா, குடுத்து விட்ட லஞ்ச தின்னுட்டு வந்தோமான்னு இல்லாம, பக்கத்துல உட்காந்துருக்க பையன் என்ன சாப்பிடுறான்னு பார்த்து, அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்து வீட்ல அம்மா எனக்கு இது வேணும், அது வேணும்னு கேட்கிற குழந்தைங்கலாம் எத்தன பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்க. இதே மாரி எங்க வீட்லயும் ஒரு கேஸ் இருக்கு. அது சாப்பிடுதோ இல்லையோ, ஆனா அது பக்கத்துல கொண்டு வந்துட்டா எனக்கும் அது வேணும் அப்படின்ற மைண்ட் செட்டு. சப்பாத்தி, மீல் மேக்கர் கிரேவியும் தான் கேட்டிருந்தான். மீல் மேக்கர் அவன் சாப்பிடவே மாட்டான். ஏன் கேட்டான்னு தெரியல. மேக்கரும் கூட அளவெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். சிறுசு தான் வேணும், பெருசெல்லாம் வேணாம் போட்டுறாத, நான் சாப்பிட மாட்டேன்னு. அதுக்காகவே காலையில கடைக்கு போயிட்டு அவனுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். மீல் மேக்கர் கிரேவின்னு சொல்லிட்டானா, ஆனா அது எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. நான் தக்காளி தொக்கு மாரி வச்சுட்டு, அதுல மீல் மேக்கர் சுடு தண்ணீல போட்டு புழிஞ்சு போட்டு செஞ்சுட்டேன். அவனையும் கூப்பிட்டு ஓகே வாடா போதுமான்னு கேட்கறதுக்கு, ஆமாம்மா இதே மாரி தாம்மா இருந்துச்சு அப்படின்றான். அப்பதான் எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுச்சு. அவன் கிளாஸ்ல யாரோ சாப்பிடுறத பார்த்துட்டு தான் கேட்கறான்ட்டு. சரி ஓகே. புள்ள ஆசையா கேட்டத செஞ்சு குடுத்துட்டோம் அப்படின்ற மன நிம்மதி எனக்கு. நம்ம கேட்ட உடனே அம்மா செஞ்சு தந்துட்டாங்கன்ற சந்தோஷம் அவனுக்கு. இத விட வேற என்ன வேணும்? அப்படியே லஞ்ச்லாம் பேக் பண்ணி தம்பிய வேன் ஏத்தி விட்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.